நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எப்போவுமே அந்த ரெட் ஃப்ளாக், ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்களால் அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போக நேரிடும். அந்த டேஞ்சர் ஜோன் என்ன ஜோன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே போனோன்னா வாழ்க்கையில் உருப்படவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான எண்ணங்கள். வாழ்க்கையில் என்ன உருப்படுறது உருப்படாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா, நம்ம பொறுத்தளவு நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே நல்லபடியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அதுக்குள்ளே 1000 பிரச்சனைகள், 1000 ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணாமல் இந்த உலகத்துக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அப்போது அந்த ரெட் ஜோனுக்குள்ளே போகாமல், ரெட் ஃப்ளாகில் இருக்காமல் இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம்? நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெட் ஜோனுக்குள்ளே, ரெட் ஃப்ளாகில் இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க நண்பா நண்பி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எபிசோட். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஃபஸ்ட் டைமாக நம்ம எபிசோட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் நண்பா நண்பி. நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக 245 நினைக்கிறேன், அத்தனை நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கேட்டு நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறதுக்காக திருப்பி வந்திருக்கீங்கன்னா, ஸோ யூ ஆர் மை ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும் இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதனால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே ஒன்று தாங்க, உங்களுடைய சந்தோஷம். நம்ம பாட்காஸ்ட்டில் இப்போயும் சரி எப்பயும் சரி எப்போவுமே எந்த ஒரு ஆடுமே ரன் ஆக போவது கிடையாது. இது மானிட்டரி பெனிஃபிட்காக கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை இந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும், என்னுடைய அனுபவத்திலிருந்து நம்ம நண்பா நண்பிகளோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்திலையும் நான் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரியான நல்ல நண்பா நண்பிகள்கிட்ட இது சென்றடையும். ஸோ ஒருத்தி யாராக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல விளைவுகளை கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பாட்காஸ்ட்லாம் லிசன் பண்ணுவீங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன், நீங்கள் எப்போலாம் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னு. நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் எல்லா நேரங்கள்லையுமே லிசன் பண்ணுறீங்க. தூங்குறதா இருக்கட்டும், இல்லை குக் பண்ணுற போது, இல்லை கார் ஓட்டும் போது, எல்லா டைமுமே நீங்கள் கேட்குறீங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மூலமாக உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை மட்டும்தான் என்னை ஓட வைக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும், என்ன மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி நிறைய மோட்டிவேஷனல் தாட்ஸ், மோட்டிவேஷனல் திங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் என்னுடைய நேரடியாக கனெக்ட் பண்ண மாதிரி, ரொம்ப அருகாமையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மறந்துடாதீங்க. அந்த எபிசோட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது, RJ_Mano_ இன்ஸ்டாகிராமில் பேச முடியாது, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதில் கமெண்ட்டாக போடுங்க, உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஆல் ரைட், நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ரொம்ப கொல நிறைய பேசியாச்சு. ஸோ இந்த வாரம் ஒரு 2 நாள் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒன்று மன்னிப்பு உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம லைஃப் உங்களை மாதிரி தாங்க, நிறைய கமிட்மெண்ட்டு, கடமைகள் அப்படி நம்மளை திறந்து வருத்தும் போது சில நேரங்களில்
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான டைம் கொண்டு வருவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு திங்கட்கிழமையை நான் தவற விடவே மாட்டேன், அதை நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாரம் ரொம்ப அதிகமாக வேலையாகி போச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் என்னுடைய ப்ரொஃபஷன் வேறு, இது வந்து பேஷன். அந்த பேஷனுக்காக உங்களுக்காக நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம எடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 7 signs that you are a red flag. ஸோ அந்த ரெட் ஃப்ளாக் அப்படின்றத அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்போ யோசித்தாலும் அந்த ரெட் அப்படின்ற கலர் ஒரு டேஞ்சரஸையோ அபாயத்தையோ குறிக்கும். ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அந்த ரெட் ஃப்ளாக் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஸ்டக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் உழண்டுக்கிட்டு இருக்கலாம், அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி இருக்கலாம், இது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரெட் ஜோனில் இருக்கும் போது நம்ம நினச்ச வாழ்க்கையை லீட் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ரெட் ஜோனில் இருக்கிறதுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம்ல. 7 red signs. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் தட் ரெட் ஃப்ளாகு வச்சுருக்கீங்க. ஸோ அதை தூக்கி போட்டு ஈஸியாக க்ரீனாக மாற்றுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஓகே, அது என்னென்னு பார்க்கலாமா? த நம்பர் 1, ஸ்க்ரோலிங் லைக் தேர் இஸ் நோ டுமாரோ. நீங்கள் எவ்ரி ஹவர் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஈவன் இன்க்ளூடிங் மீ, சம்டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ஃப்ரீ டைமிங்லேயும் டக்குன்னு ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியாவை மேலேயும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இமெயில் செக் பண்ணுறது, இல்லை மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது. இதில் எத்தனை பேர் என் கூட ஜாயின் பண்ண போகிறீங்க? நான் எல்லா டைம் பார்க்க மாட்டேன், பட் ஸ்டில் சம்டைம் ஐ டூ. அதுவே தப்பு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெட் ஃப்ளாகை தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதனால் என்னப்பா ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்கள் டைம் போகிறதே தெரியாது. ஒரு 1/2 hour போயிடும். உங்கள் மைண்டை அப்படியே கம்ப்ளீட்டாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை இல்லை ஆக்டிவாக இருக்கிறது குணத்தை குறைக்க ஆரம்பிக்கும், சோம்பேறித்தனத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனது லெவலில் நிறைய மென்டல் இல்னஸை க்ரியேட் பண்ணும். இது சைக்காலஜி ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை அறியாமலே நம்ம டக்குன்னு செக் பண்ணுறோம். அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சுற்றி இருக்கவங்களோ யாரோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ போய் ஊருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் சிரித்து ஃபோட்டோவை போட்டுறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவுக்கு தெரியாது நம்ம மனசு எல்லாமே, நம்ம அது உண்மையாக இருக்கோ பொய்யா இருக்கோ அதை பார்த்தவொடனே ஒரு ஏக்கம், ஒரு விரக்தி, நமக்கு மட்டும் இதெல்லாம் வாழ்க்கை நடக்க மாட்டுதே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அது தப்பு தானே? அந்த மாதிரி நடக்கவே கூடாது தானே? அப்போது ஸ்க்ரோல் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் த ரெட் ஜோன். அதை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் மீ ஆல்சோ. நான் ஒன்றும் ஒழுங்கு அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ஆனால் எனக்கு புரியுது இப்போ இது குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன், ட்ரைங் டு எஸ்கேப் லைஃப். இது நிறைய பேருக்கு பொருந்தும். எனக்கு இந்த வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, எந்த வேர்ட்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் இருக்கும் போது எனக்கு இதுலேருந்து ஓடிடலாம் தோணுன்னு சொல்லிட்டு சில பேர் ஆல்கஹாலை தூக்கி ஓடுவாங்க. சில பேர் ஒழுக்கம் கெட்டு நிறைய தகாத செயல்களில் ஈடுபடுவாங்க. நிறைய பேர் நிறைய சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசில் போட்டு உழண்டு அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சீரழிச்சுக்குவாங்க. அப்போது அந்த வாழ்க்கையிலேருந்து இந்த நேரத்தை விட்டு நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஓடுவோம். அதுவும் ரெட் ஜோனுக்கு ரெட் ஃப்ளாக் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கன்ஸ்ட்ரக்டிவாக நல்லா பில்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறதை தவிர அதை விட்டுட்டு உங்களை அறியாமலே பாதாளத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி முறைகளை ஆரம்பிச்சிங்கன்னா, ஆல்கஹால் சாப்பிடும் போது 3 மணி நேரம் அமைதியாக தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஹெட்டேக் மாதிரி தான் வாழ்க்கையும். உடம்பு கெடும், மனசு கெடும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, வாழ்க்கையே போயிடும். எதுக்குங்க அதெல்லாம்? தேர்டு, நோ கோல்ஸ் நோ விஷன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும். எவ்ரிடே நம்ம ஒரு காரணத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த நாளே போர் அடிக்கும். என்ன இது, காலையில் எந்திரிக்கிறோம், சாயங்காலம் வருது, எல்லாம் சேம்.
நத்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் உருவாக்கணும். அப்போ அதுக்கு நல்ல கோல்ஸ் வேணும், நல்ல விஷன் வேணும். இதை நான் பண்ண போகிறேன், இதை அச்சீவ் பண்ண போகிறேன், இதை அடைய போகிறேன். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சு அதை முடிக்கும் போது உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக மாற ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலேஜ்னே இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் 2 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே படிக்காமல் ஸ்கூல் போகிறதுக்கும் 2 பேஜ் படிச்சுட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு உந்துதல் நம்மளை அறியாமலே நம்மளை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்குன்னு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்னப்பா நான் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்குங்க, ஆசை இருக்கும். ஆனால் நம்ம அதை டிஃபைன் பண்ணி இதை பண்ண மாட்டோம். வாழ்க்கை போகிற போக்கில் ஓடுவோம் அப்படின்னு நினச்சோன்னா அது கடலில் கலக்குதா, இல்லை பாலைவனத்தில் போய் விழுகுதா, இல்லை நதி மொத்தமாக ஸ்டாண்ட் ஆகி சாக்கடை ஆகிடுதா, இது எல்லாமே அதனால தான். ஆனால் ஒரு பாதை உருவாக்கப்படுது, வாட்டர் ஃப்ளோ ஆகி கோல் என்ன அப்படின்னா இப்போ கடலில் கலக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கி வைக்கும்போது அந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக உருவாகுது. என்ன சொல்கிறீங்க? ஸோ உங்கள் கோல்ஸை செட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயம், நெக்ஸ்ட் 1 ஹவரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன கோல் உங்கள் மைண்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை முடித்து காமிக்கும் போது ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம பிள்ளைகளோட விளையாடுறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை நம்ம மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன கோல் தாங்க. 4 நம்பர் 4 டூ லேசி டு ஒர்க் அவுட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஃப்ளாக் தான் இது. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம மென்டலியோ ஹெல்த்தையோ ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டோம். அதை தவிர தேவையில்லாத எல்லா ஆணிகளையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதனால் என்ன நடக்கும்னா எது முக்கியமோ அதை தவிர எது முக்கியமில்லாததுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போ வாழ்க்கையும் நம்ம நினச்சபடி நடக்காது, போகாது. உண்மைதானே? லேசியாக இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிடிக்காது, ஒரு வாக்கிங் போக பிடிக்காது, எந்திரிக்கிறது பிடிக்காது, நடக்கிறது பிடிக்காது, ஸ்டாண்டிங் டெஸ்க் வாங்கிட்டு அதில் எத்தனை டைம் எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டோம்னாவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்க மாட்டோம். அது எல்லாமே நமக்கு கேடு தான். அப்போது அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு கரெக்டாக நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. நம்பர் 5 த பர்ஃபெக்ட் மூமெண்ட் வில் நெவர் கம். நிறைய மக்கள், மனிதர்கள் சம்டைம் மீ நம்மளுக்கான கரெக்டான மூமெண்ட் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம ட்ரீம் பண்ணலாம். ட்ரீம்ன்றது ரியாலிட்டியாக மாறணும்னா நீங்கள் அதை ஒர்க் பண்ணி ஆகணுங்க. ஒரு விஷயத்தை நினச்சிட்டு மட்டும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. இது எப்படின்னா வெற்றி பெறுவது வரைக்கும் காத்திருப்பது நல்லது, ஆனால் வெறுமையாக காத்திருப்பது நல்லது கிடையாது. அதான் பாயிண்ட்டு. ஒரு இடத்த அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கலாம். அது எப்போ அடைய போகிறீங்க, ஏன் அடைய போகிறீங்கன்னு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வர்ற வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை விடாமல் டக்குன்னு பிடிச்சிக்கணும். அப்படியான ஒரு உணர்வுகளும் ஒரு தாட் ப்ராசஸும் தான் நம்மளை வெற்றியை உருவாக்கும். நான் நல்ல ஒரு பேச்சாளர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. சின்ன வயசுலேருந்து என்னோடய கனவும் கூட. ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே மாறி, திசையை மாறி, அடித்து அங்கே போய் இங்கே போய் இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் என்னோடய பேஷன் என்னால் விட முடியலை. எந்த செயல்கள் பண்ணாலும், எந்த வேலை பண்ணாலும், இது நான் பண்ணும்போது, பாட்காஸ்ட் பண்ணும்போது, உங்ககிட்ட பேசும்போது, ஸ்டேஜில் பீப்புளை என்கேஜ் பண்ணும்போது வரக்கூடிய சந்தோஷம் எப்போவுமே ப்ரைஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ என்னுடைய மனதுக்கு தேவையான வெற்றி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய பேச்சாளர், உலகம் ஃபுல்லாக தெரிய வரணும், நான் பேசுகிறத கேட்குறதுக்கு மக்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, அது கோல். அதை இன்றைக்கி அடைய முடியுமா, அடைஞ்சிருக்கனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ். ஆனால் இன்னும் நினச்சபடி அடைஞ்சிருக்கேனா இல்லை. அப்போது அது வரைக்கும் வரட்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து அமைதியாக தூங்கிட்டு ஒரு வாய்ப்பு வரும்போது போய் ட்ரை பண்ணுறது வெற்றியை தருமா தராதா நீங்கள் சொல்லுங்கள். அதை மீறி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நிறைய செஷன்ஸ் போய் ஸ்பீச் கொடுக்குறது, அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறது, பேசுகிறது, உங்களை பாட்காஸ்ட் வழியாக கேட்குறது. ஒரு 5 வருஷமாக ஒரு எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருந்தது. இந்த மாதிரியான ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் தான்
என்னுடைய வெற்றியை நிர்ணயிக்க போகுது இன்றைக்கி இருக்க ஆர்ஜே மனோவை உருவாக்குனது. அப்போது பெரிய அளவில் நம்ம வெற்றி அடையிறமா இல்லையான்றது அடுத்த விஷயம். அது வெற்றி தோல்வின்றது அடுத்து. உங்களுடைய வெற்றி என்பது உங்கள் மனதளவில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்றது தான். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து பண்ணணும். அதனால் அந்த மொமெண்ட் வரட்டுன்றக்காக வெயிட் பண்ணாதீங்க. மொமெண்ட் வரட்டும், வர்ற வரைக்கும் நம்ம ரெடியாக இருப்போம். வெறியாக இருப்போம். வரும்போது ஒரே அடி சக்ஸஸ், அவ்வளோதான். அதை தான் நீங்களும் பண்ணணும். ஸோ உங்கள் மனசில் எதுனாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வெற்றி கண்டிப்பாக வரும். நம்பர் 6, டூ கம்ஃபர்டபுள் ஃபார் யுவர் ஓன் பெஸ்ட். எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா பிடிக்குன்னா, நிறையா பேருக்கு இப்போ என்ன பிடிக்குன்னா, அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம வாட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு, சாப்பிட்றது சாப்பிட்டு தூங்குனது தூங்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஜாலியாக உருண்டெந்திரிப்போம். எஸ், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹாபி. கம்ஃபர்டபுள். வெளில போய் ஒரு வேலையை பாடுறா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிட்டாலோ, இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு வான மனைவி சொல்லிட்டாலோ, இல்லை கணவன் மனைவியை சொன்னாலோ, யாரை சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்து அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ் எதையும் பண்ணுறதே கிடையாது. வேலை போய் தேடணும், வேலை இழந்துட்டேன் ஓகே, ஆனால் அந்த வேலையை தேடணும்ல. முயற்சிகளும் கஷ்டங்களும் இருக்க தாங்க செய்யும். தோல்விகள் தொடர்ந்து வரதான் செய்யும். கஷ்டம் இல்லாமல் எது நடக்காதுங்க. கஷ்டப்படாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சில பேர் வாய்க்கு கூசாமல் சொல்லுவாங்கங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லாருமே ஒரு போராட்டத்தோடையும் கஷ்டத்தோடையும் தான் அந்த உலகத்தில் வெளில வந்திருப்பாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி அவங்க பண்ணுற எல்லா விஷயமுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திங்ஸாக தான் பேசப்படும். அதே அந்த வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டம் யாருக்கு தெரிய போகுது? ஒரு மரம் நிற்குது, அதில் பூ பூக்குது, கனி வருது அப்படின்ற அந்த அழகை பார்க்குற நம்ம, அது கீழே உள்ள வேர், அந்த மரத்தை ஊன்றி நிற்கக்கூடிய வேரை பற்றி நினைக்கிறது கூட கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துடாதீங்க. ஸோ டேக் நியூ ரிஸ்க் எடுக்கும் போது தான் நியூ சேலஞ்சஸ் வரும். நியூ சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போது தான் நியூ பிக் சக்ஸஸ் வரும். அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறவும் முடியும். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 7, லிமிட்டட் மைண்ட் செட். அது மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இது இருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன், ஏதோ ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறோம், இல்லை ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னா எடுத்தவொடனே ஐயோ எனக்கு அதெல்லாம் வராது, எனக்கு அது தெரியாது, எனக்கு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அம்மா அப்பா சொல்கிறத கேட்டிருப்போம். நம்ம ஜென்ரேஷன்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி கைவிட்டுட்டு போயிருப்பாங்க. நமக்கெல்லாம் அது வராமா, நமக்கெல்லாம் அது கரெக்டு வராது, நமக்கு ட்ரீம் இருக்கும், நமக்கு கோல் இருக்கும், எல்லாமே இருக்கும். எது இருந்தாலும் நமக்குள்ளே சொல்லியிருப்போம், நம்மளாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளை கீழே தள்ளக்கூடிய விஷமி. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்களே பெருமையாக நினைக்கல, உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக கருதலைன்னா எப்படிங்க மற்றவங்க உங்களை அவங்க திறமையையும் உங்களுடைய மதிப்பையும் மதிப்பிடுவாங்க? மதிப்பிட தேவையில்லை, அட்லீஸ்ட் பார்ப்பாங்க. நீங்கள் தானே ஃபஸ்ட்டு உங்களை தூக்கக்கூடிய நண்பி. அப்போது என்ன தான் என்னுடைய குரல் உங்களை தட்டி எழுப்புனாலும் உங்களுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த குரல் தான் எ வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் யூ. நீங்கள் சிரிக்கிற போதிலும் அழுகிற போதிலும் எல்லா நேரங்களையும் உங்கள் கூட இருக்கக்கூடியவர். எனக்கு எடுத்து கூட வச்சுக்கோங்களேன், எனக்கு பொறாமையாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, நீங்கள் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த 7 ரெட் ஃப்ளாகை தவிர்த்து வாழ்க்கையை ரொம்ப க்ரீனாக பச்சையாக அழகாக வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை அவாய்ட் பண்ணுங்கள், வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் 5 ரேட்டிங்ஸ் கொடுக்கறது மூலமாக தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்காக வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அது மாதிரி ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட், டேக் கேர் நண்பி. பை, see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட்
மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.